பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், மீதி இருந்த பழைய சாதத்தில் லெமன் ரைஸ். ஒயிட் ரைஸ்க்கு பீட்ரூட் சட்னி செஞ்சுருக்காங்க. இது தாளிப்பு கொடுக்கல, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா மதியத்துக்கு கெட்டு போயிடும் அதனால. அப்புறம் ரசம் வச்சுருக்குது ஒயிட் ரைஸ்க்கு. நேற்று மீதியான இட்லியில் உப்புமா பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டும். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் தான் தேவைப்பட்டது. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் 4 வெங்காயத்தை ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை பொடி பண்ணி கட் பண்ணி ஆயில் ஊற்றி வேக வச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் பீட்ரூட்டை கட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓரளவு லேஸாக கட் பண்ணால் போதும். கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 4 பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது பாதி அளவு வெந்ததும் சீரகம் 1/4 ஸ்பூன், மல்லி 1/4 ஸ்பூன். அதிகமாக போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும் மல்லி சீரகம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது ஓரளவு பாதி வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா தான் நான் பீட்ரூட் சேர்த்துறேன். பீட்ரூட் போட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நான் கலந்து விட்டுட்டேங்க. பீட்ரூட்டு வெங்காயம் இதெல்லாம் வேகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இப்போவே சேர்த்துட்டேன். பத்தலைன்னா அப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நான் தேங்காயும் போட்டு வதக்கிக்க போகிறேங்க. ஏன்னா மத்தியானம் கெட்டு போக இருக்கிறதுக்காக. ஒரு மீடியம் சைஸ் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது இட்லி தாளிக்கிறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். மீதி ஆயிடுச்சு, நேற்று செஞ்சது எல்லாமே சாதமும் மீதி ஆயிடுச்சு. அதை லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம். இது இட்லிக்கு மட்டும் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே பீட்ரூட்டு நம்ம போட்டது எல்லாமே வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இது நெல்லிக்காய் அளவுக்கு, நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு அது கூட சேர்த்து அரைச்சோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு இப்படி தான் செய்யணும். இதை ஆற வச்சுட்டு ரசத்துக்கு நான் தக்காளி 4 தக்காளி, கொஞ்சமாக புளியை வேக வச்சு வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசம் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி எப்பவும் போல் நம்ம எங்கள் ஊர் சைடெல்லாம் இப்படி தான் வேக வச்சு கரைச்சி செய்வாங்க. இப்போ இதெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி புளிப்பு பார்த்துட்டு நான் ரசம் தாளிக்க போகிறேன். கடுகு, கருவேப்பிலை, 4 வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே நான் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டேங்க. இப்போ கரைச்சி வச்சதையும் அதில் ஊற்றிட்டு சிம்பிளாக ரசம் வேலை முடிஞ்சிருச்சு. எப்பவும் போல் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேங்க. இன்றைக்கி பழையது மீதி இருந்ததுனால இப்படி சிம்பிளாக நான் சட்னியும் ரசமும் வச்சுட்டேன். சாதமும் விசில் வந்துருச்சு, ஏற்கனவே இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ நான் இட்லி தாளிக்க போகிறேன். ஒரு 4-5 இட்லி மீதி ஆயிடுச்சு, அதை தான் தாளிக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடலப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. கூடவே 4 வரமிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு, உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாமே நல்லா கரைஞ்சி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற இட்லியை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இட்லி அடி பிடிச்சிரும், அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்படி கலக்கும் போதே கட்டிகள் இருந்தால் கரண்டியால் உடச்சி விட்டு நம்ம கிளறலாம்னா இது ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் வச்சு இட்லி சூடானதும் நான் இறக்கி வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க, இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதமும் இவ்வளோ மீதி இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்ட்டு நான் ஒரு லெமன் எடுத்து
லெமன் சாதம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு, இதுக்கு வெங்காயம் தேவையில்லை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு முதல்ல பழைய சாதம்தாங்கிறனால உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ரைஸ் சூடாகணும். அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் நான் லெமன் பிழிஞ்சு விட போகிறேங்க. இதையும் அதே போல் உடச்சி விட்டு நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஏன்னா பழைய சாதம் அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து சூடானதும் நான் லெமனை புழிஞ்சு விட்டுட்டேங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. லெமன் போட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், கிளறி விட்டுருவோம். ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியது தான். சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. எதையுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதே போல் பாருங்கள், இப்போ செஞ்ச சாதம் மாதிரி சுட சுட இருக்குது. இருக்குன்னா ஒயிட் ரைஸு, மீதி இருந்த சாதத்தில் நேற்று நைட்டு மீதி ஆயிடுச்சு சாப்பாடு. அந்த சாதத்தில் லெமன் ரைஸு நம்ம காலையில் வதக்கி அரைச்ச பீட்ரூட் சட்னி. இந்த பீட்ரூட் சட்னிக்கு தாளிப்பு தேவையில்லை, இப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறமா ரசம் வச்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டான இட்லி உப்புமா செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பூ கொஞ்சம் இருந்த நைட்டு கட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. கட்டி முடித்ததும் வேலைக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, அதனால் அவசரமாக கட்டிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த அளவு தான் வந்துச்சு. இதை அப்படியே தலையில் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேங்க. மணி 9 மணி மேலே ஆயிடுச்சு. 8:30 மணிக்கெல்லாம் கம்பெனியில் இருக்கணும். ஆனால் நான் வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் வீடியோ போடுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஏதோ ஒரு வகையில் என்னோடய சமையல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.